அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கிருந்து வேலை வந்திருக்குனா, சென்னையில் உள்ள அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து முகவர்கள் பணியிடங்கள் நேர்காணல் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பை நமது அஞ்சலகத்துறை வெளியிட்டுள்ளது. இந்த முழு தகவலையும் பார்ப்பதற்கு முன்பு நமது யூடியூப் சேனலில் கவர்மெண்ட் வேலைகள் மற்றும் தனியார் வேலைகள் அனைத்தும் நமது சேனலில் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நாங்க போடுற வேலை சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க முழு தகவலை பார்ப்போம். அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் பணி. இதற்கு எந்த எழுத்துத் தேர்வும் இல்லை. இந்த பணிக்கு விருப்பமுள்ளவர்கள் டிசம்பர் 27, 2023 அன்று காலை 10 மணிக்கு நடைபெற உள்ள நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். அஞ்சல் ஆயுள் காப்பீடு அல்லது கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடில் விற்பனைக்காக புதிய நேர்காணல் மூலம் முகவர்களை ஈடுபடுத்தவிருப்பதாக சென்னை அஞ்சலகத்தில் இருக்கும் முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த நேர்காணலுக்கு விருப்பமுள்ளவர்கள் செயின்ட் தாமஸ் மவுண்ட், தலைமை அஞ்சலகம், சென்னை 600001, 6 ஆலந்தூர் மெட்ரோ அருகில் உள்ள அலுவலகத்தில் 27/12/2023 அன்று 10 மணிக்கு நடைபெற உள்ள நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். இதன் கல்வி தகுதி குறைந்தது 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். சுய தொழில் செய்யும் அல்லது வேலையில்லா இளைஞர்கள், ஏதேனும் காப்பீட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்த முன்னாள் காப்பீட்டு ஆலோசகர்கள் அல்லது முகவர்கள், அங்கன்வாடி மற்றும் மகிழா மண்டல் பணியாளர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் இராணுவத்தினர், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இவர்கள் அனைவரும் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதன் தகுதியை பொறுத்தளவில் ஆயுள் காப்பீடுகளை விற்பனை செய்வதில் முன் அனுபவம் உள்ளவர்கள், கணினி பயிற்சி உள்ளவர்கள், சொந்த பகுதியை பற்றி நன்கு அறிந்தவர்கள் மற்றும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். மேலும் இதர ஆயுள் காப்பீட்டு அலுவலகத்தில் முகவர்களாக இருப்பவர்கள், அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முகவர்களாக இருப்பவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியில்லை என சொல்லப்பட்டுள்ளது. மேற்கண்ட தகுதியுடையவர்கள் பாஸ்போர்ட் அளவு 3 புகைப்படத்துடன், வயது சான்று, முகவரிச் சான்று மற்றும் கல்விச் சான்றுடன் அசல் மற்றும் 2 நகல்களுடன் நேர்காணலுக்கு செல்லவும். நேர்காணலுக்கு பின் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 5000 ரூபாய்க்கு தேசிய சேமிப்பு பத்திரம், அதாவது நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் என்னும் பண பாதுகாப்பு பத்திரமாக வழங்க வேண்டும். இந்த நேர்காணல் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளை முகவர்கள் மூலம் விற்பனை செய்வதற்காக நடத்தப்படுகிறது. இதில் முகவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் நீங்கள் பிடிக்கும் பாலிசியின் பிரீமியம் அடிப்படையில் உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.